ஹலோ காய்ஸ், வெல்கம் டு a நியூ வீடியோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் கேம் பிளே. இன்றைக்கி நம்ம என்ன கட்ட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆறு மாடி வீடு எப்படி கட்டுறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஸ்மெண்ட்டில் போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் கட்டிக்கலாம். ஆனால் இதுக்கு முன்னாடியே நான் 3 மாடி கட்டிட்டேன். அதை நான் ரெக்கார்ட் பண்ண முடியாத சூழ்நிலை, அதனால் நான் ரெக்கார்ட் பண்ணல. வீட்டு உள்ள ஃபஸ்ட்டு போயிட்டு தூங்கி ஏஞ்சிக்கலாம். தூங்கி ஏஞ்சிட்டு மேலே வந்து அப்படியே ஏஞ்சி மேலே போய் மேலே அங்கே ஏறி 3வது மாடிக்கு போயிடலாம். அங்கே போயிட்டு அதுக்கு மேலே போகலான்னு பார்த்தா போகிறதுக்கு மேலே ஏற வழி இல்லை. சரி ஒரு ஏணி கட்டலாமேன்னு சொல்லிட்டு ஏணி கட்டினேன். அப்போ தான் பிளாக்ஸ் அங்கங்கே விழுது. சரி அடுத்து எடுத்துகிட்டு நான் வந்து ஏணி கட்டிட்டேன். அடுத்து கட்டினதுக்கு அப்புறமேட்டு சரி கட்டிட்டோம்ல, இதுக்கப்புறம் ஏறலான்னு பார்த்தா அப்போ தான் ஒரு சோதனை ஏற முடியல. அதுக்கப்புறம் ஏறிட்டு மேலே போயிட்டு இந்த இது பில்டு பண்ணுறதுக்கான பிளாக்ஸ் தேடி நானும் தேடுறேன் ரொம்ப நேரமாக தேடிகிட்டே இருந்தேன். அது கிடைக்கவே மாட்டேங்குது. அடடா என்னடா இது கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துன்னே இருக்கிறேன். அப்போ தான் திடீர்னு நான் பார்த்துட்டு இருந்த பிளாக்கோட ஸ்மூத்னஸ்ஸான பிளாக் கிடைச்சிது. அதே வெரைட்டி தான், ஆனால் ஸ்மூத்னஸ். அடுத்து பார்த்தா அந்த பிளாக் ஸ்மூத்னஸ் எல்லாமே கிடைச்சிது. அதை எடுத்துட்டேன். அதை எடுத்ததுக்கப்புறமேட்டு கட்ட ஆரம்பிச்சிட்டேன். அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா படி கட்டிட்டு அப்புறம் அடுத்த ஃப்ளோருக்கு போனால் படி தேவை இல்லையா, படி இருக்கணும்ல, அதனால தான் இப்போ படியை கட்டுறேன்.
படியை கட்டி முடிச்சோடனே அங்கே நம்ம வந்தாக்கா கொஞ்சம் டிசைன் இருக்கணும்ல, அதனால கிளாஸ் வச்சு நான் ரெடி பண்ணுறேன். இப்போ அடுத்து என்னடா கோல்டு பிளாக் எடுக்கிறேன்னு பார்த்தீங்களா, அதுதான் கோல்டை வச்சு தான் அடுத்து நம்ம ஃப்ளோரை கட்ட போகிறோம். சுற்றியும் ஃப்ரேம் போட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த வால் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம வந்து எதாக இருந்தாலும் பார்க்க போகிறோம். வால் போட ஆரம்பிச்சாச்சு. அந்த வால் போட்டுட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆயிடுச்சு. என்னடா கட்டிகிட்டு இருக்கும்போதே போகிறான்னு பார்த்தீங்களா, அதுதான் நைட் ஆகிடுச்சில் தூங்க போகிறேன். இப்போ தூங்கிட்டு மறுபடியும் ஏஞ்சிக்கணும். அப்புறம் வாங்க தூங்க போகலாம். இது 2வது ஃப்ளோரு, அது கீழே போனேன். இப்போ இதுக்கடுத்து இறங்குனாக்கா தான் பெட்டு. மற்ற எந்த ரூம்லேயுமே பெட்டு இல்லை. அவ்வளோதான் தூங்கியாச்சு. அடுத்து மறுநாள் காலையில் ஏஞ்சிக்கும் போது பார்த்தீங்களா ஏஞ்சாச்சு. இதுக்கப்புறம் மேலே போயிட்டு கட்ட ஆரம்பிக்க வேண்டியதுதான். இருக்கிற வழியிலே 2 லேண்டன் வந்து என் காலை தட்டுது. அதை உடச்சிட்டு அடுத்து வீட்டுக்கு எந்த ரூமுக்குமே லைட் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரூமுக்கும் லைட் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த ரூமுக்கு லைட் வச்சுட்டேன். அடுத்து என்ன, அவ்வளோதான் மேலே வந்தாச்சு. அடுத்து எல்லாத்தையும் கடன் சீக்கிரமாக கட்டி முடிச்சுட்டு அடுத்து ஒரு ஃப்ளோர் கட்டணும் தான். அதுக்கான படி போட ஆரம்பிச்சாச்சு. பார்த்தீங்களா, படி போட்டு மேலே போயிட்டு மேலே அப்படியே ரூஃப் போட்டு அடுத்து நம்ம இதுதான் லாஸ்ட்டு ஃப்ளோரு. இந்த ஃப்ளோரை மேலே வந்து கிளாஸ்லாம் வச்சாச்சு. கிளாஸ் வச்சதுக்கப்புறமேட்டா நம்ம வந்து அடுத்து ஒரு ஃப்ளோர் கட்ட போகிறோம். அந்த ஃப்ளோர் வந்து நான் நம்பவே முடியல, இவ்வளோ பெரிய வீடு கட்டிட்டேன். அடுத்து நம்ம போயிட்டு என்ன பிளாக் எடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டைமண்ட். ஆமாம், டைமண்ட் வச்சு தான் நம்ம இந்த ஃப்ளோரை ஃபுல்லாகவே கட்ட போகிறோம்.
இதுக்கும் அதே மாதிரி தான் ஃபுல்லாக ஃப்ரேம் போட்டு அதுக்கப்புறமேட்டு உள்ள வால் வைக்க போகிறோம். வால் வச்சுட்டு அங்கே டிசைனாக கண்ணாடி வைக்க போகிறோம். ஃப்ரேம் வச்சு முடிக்க போகிறோம். ஃப்ரேம் வச்சு முடித்த உடனே நம்ம வால் போடாமல் ரூஃப் போடலாம். ரூஃப் வந்து நம்ம எப்படி போட போகிறோம்னா டெம்பிளோட கோபுரம் மாதிரி போட போகிறோம். அதை போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் வால் போட போகிறோம். அந்த கோபுரம் மாதிரி இருக்கிறது ஃபுல்லாக கட்டி முடிச்சதுக்கப்புறமேட்டு வால் போட ஆரம்பிச்சாச்சு. இதை செஞ்சுட்டு இருக்கும்போது தான் நைட் ஆகிடுச்சி. அடுத்து மறுபடியும் உள்ளே போயிட்டு தூங்கிட்டேன். மறுபடியும் இறங்கி அடுத்து கடைசியாக போயிட்டு தூங்கிட்டு மறுநாள் காலைல இப்போ ஏஞ்சிட்டு மறுபடியும் மேலே போகணும். மேலே ஏறிட்டு அடுத்து போயிட்டு நம்ம மறுபடியும் அந்த கிளாஸ் எல்லாம் வச்சு முடிச்சுட்டுனாக்கா அவ்வளோதான் முடிஞ்சு. ஃபைனல் வியூ பார்க்கலாம். அவ்வளோதான், கிளாஸ் வச்சு முடிச்சாச்சு. ஃபைனல் வியூ பார்க்கலாமா?